பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன் என்று எரேமியா சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம். இந்த எரேமியா தன்னுடைய காரியத்தை எல்லாம், தன்னுடைய பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே சொல்லிவிட்டதினாலே, ஒப்பு கொடுத்து விட்டதினாலே அவர் தன்னுடைய பாரத்தை இறக்கினவராய், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லுகிறார். நாமும் கூட அநேக காரியங்களை தெய்வ சமூகத்திலே சொல்லாததினாலே நம்முடைய ஆத்துமா சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணரலாம். தேவ சமூகத்திலே நாம் நம்முடைய காரியங்களை சாட்டி விடுகிறவர்களாய், சொல்லி விடுகிறவர்களாய், ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது எதுவாகவே இருக்கலாம். நம்முடைய கோபமாக இருக்கலாம், கசப்பான உணர்வுகளாய் இருக்கலாம், பழிக்கு பழி வாங்குகிற சூழ்நிலை, மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள், நம்முடைய கவலைகள், பாரங்கள், பலவீனங்கள் எதுவாயிருந்தாலும் தேவ சமூகத்திலே நாம் சொல்ல வேண்டும். நாம் திறந்த மனதோடு கூட தேவனிடத்திலே நாம் சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களுக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். நம்மை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நாம் தேவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பலன் எது, நம்முடைய பலவீனம் எது, நம்மால் எது முடியும் எது முடியாது என்பதையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய காரியங்களை நாம் தேவனிடத்திலே சொல்லும் பொழுது அந்த காரியத்திற்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் தந்து தாங்குவதற்கும் அதை தாண்டுவதற்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 4:13 நாம் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பரிசோதித்து புடமிட்டு பார்க்கும் பொழுது அவருக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. தாவீது அப்படித்தான் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே சொல்லுகிறவராய் இருந்தார். எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் தேவனிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி நாம் செய்வோமானால் நாம் தேவனை விடுதலையாய் ஆராதிப்போம், விடுதலையாய் துதிப்போம், விடுதலையாய் பாடுவோம். அப்பொழுது நம்முடைய ஆத்துமாவை தேவன் பொல்லாதவர்களின் கைக்கும் சத்ருவின் எண்ணங்களுக்கும் அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நாம் நம்முடைய காரியங்களை ஒருவரிடத்திலே சொல்லுவோமே ஆனால் அவரை நாம் நம்புகிறதுனாலே சொல்லுகிறோம். ஆனால் மனிதனிடத்தில் அல்ல, நாம் நம்பத்தக்கவர் ஒரே ஒருவர், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை எல்லாம் சொல்லுவோமே ஆனால் அவர் நம்முடைய குறைகளை ஒருபொழுதும் மற்றவர்களிடத்திலே வெளியே காட்ட மாட்டார். நம்முடைய நிறைவுகளை, நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறதை மாத்திரம், அப்படிப்பட்ட நன்மைகளை தான் அவர் வெளியே காண்பிப்பார். ஆகவே நம்மை அணைத்து கொள்ளுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அவரை நம்பி நம்முடைய காரியங்களை சொல்லுவோம். நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நினைவோடு கூட நம்முடைய காரியங்களை சொல்லுவோம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்ற நினைவு நமக்குள்ளே இருக்கட்டும். நம்முடைய காரியங்களின் எல்லாவற்றிற்கும் பதில் அவர்தான், நம்முடைய கேள்விகளுக்கு பதில் அவர்தான், நம்முடைய காரியங்களுக்கு முடிவு அவரிடத்துல இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு கூட நினைவோடு கூட தேவ சமூகத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லுவோம். ஆகவே அப்படி சொல்லும் பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் நிரப்புகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை எல்லாம் சாட்டி விடும் பொழுது அவர் நம்மை எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என்ற வேத வார்த்தையின்படி தன்னுடைய காரியங்களை எல்லாம் உடைய சமூகத்திலே ஆண்டவரே இறக்கி வைக்கிற, ஆண்டவரே தங்களுடைய பாரங்களை, கவலைகளை, தன்னால் முடியாத காரியங்களை எல்லாம் சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ நல்ல சகாயராய் இருந்து கர்த்தர் அவர்களுக்காய் இறங்கி அவர்களுடைய ஆத்மாவை பொல்லாப்புக்கு விலக்கி நீர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் ஞானத்தையும் கொடுங்க, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.